வணக்கம் நண்பர்களே. இது மோனிகா. எனக்கு 20 வயசு. நான் எப்போதும் அழகாக இருப்பதாக பாராட்டப்பட்டேன். எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, ஒரு தங்கை இருக்கிறார்கள். எங்க அப்பா கூலி வேலை செய்கிறாரு. எங்களுக்கு சொந்தமாக ஒரு சிறிய நிலம் இருக்கிறது. அதை அம்மா பார்த்துக்கொள்வார். நானும் 12ம் வகுப்பு முடித்துவிட்டு அருகில் உள்ள கல்லூரிக்குச் சென்று வந்தேன். அப்போது மகேஷ் என்ற ஒரு இளைஞர் என்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல காதல் மலர்ந்தது. மகேஷ் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறார். அவர்கள் பெரியப்பா வீட்டில் வசித்து வந்தனர். பெரியப்பா பெயர் சிதம்பரம். அவர் ஊர் பஞ்சாயத்து தலைவர். மனைவி இறந்து தனிமையில் இருந்தார். எங்கள் காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் பின்னர் என் அழகைக் கண்டு அவர்கள் சம்மதித்தனர். பெரிய மண்டபத்தில் எங்கள் திருமணம் நடந்தது. மகேஷ் வீட்டுக்கு நான் முதன்முறையாகச் சென்றேன். அவரது அத்தை ஆரத்தி எடுத்தார். பிறகு சிதம்பரம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அப்போது அவர் என்னை வித்தியாசமான பார்வையில் பார்த்தது போலத் தோன்றியது. நானும் ஏதோ தவறாக நினைக்கிறோம் என்று பொருட்படுத்தவில்லை. முதலிரவு அறையில் மகேஷ் பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். திடீரென வெளியே ஒரு பெண்ணின் சிரிப்புச் சத்தம் கேட்டது. நான் எழுந்து சென்று பார்த்தேன். சிதம்பரம் வள்ளி என்ற வேலைக்காரியுடன் இரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார். அதிர்ச்சியடைந்தேன். அவரது அறைக்கு பக்கமாகச் சென்றபோது மகேஷ் வந்து, "இங்கே என்ன செய்கிறாய்?" என்றார். நான் மழுப்பினேன். மறுநாள் காலை நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கு சிதம்பரம் வேலைக்காரி வள்ளிக்கு ஒரு பட்டுச்சேலையை கொடுத்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். இரவு நேரத்தில் அவரோடு பேசிய பெண்ணும் வள்ளிதானா என்ற சந்தேகம் எனக்கு வலுத்தது. நான் மகேஷிடம், "ஏன் சிதம்பரம் மாமாவுக்கு 2வது கல்யாணம் செய்து வைக்க கூடாது?" என்றேன். மகேஷ் தயங்கினார். "அப்பா இறந்ததிலிருந்து அவர்தான் எங்களை பார்த்து கொண்டார். நாங்கள் அவருக்கு 2வது கல்யாணம் செய்ய நினைக்கவில்லை" என்றார். நான் அவரிடம் உண்மையைச் சொல்லத் தயாரானேன். பபன். ஆனால் அப்போது சிதம்பரம் மகேஷை அழைத்துச் சென்றார். பிறகு டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது சிதம்பரம் எனக்கு ஒரு நெக்லஸ் பரிசாக கொடுத்தார். "அத்தை, நீங்களே போட்டுவிடுங்க" என்றார். அவர் என் கழுத்தில் நெக்லஸை போடும்போது என்னை நீண்ட நேரம் வித்தியாசமாக பார்த்தார். எனக்கு கோபம் வந்தது. அந்த நெக்லஸை அவர் கையிலிருந்து பிடுங்கி, "நானே போட்டுக்கொள்கிறேன்" என்று கூறி அறைக்குச் சென்றேன். மகேஷ் என்னிடம் கோபப்பட்டு, "ஏன் இப்படி நடந்து கொண்டாய்?" என்றார். "உங்கள் பெரியப்பா நல்லவர் இல்லை. அவர் பார்க்கும் பார்வையே சரியில்லை. வள்ளிக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது" என்றேன். அதற்கு மகேஷ் என்னை ஓங்கி அறைந்தார். "அவரைப் பற்றி இனி ஒரு வார்த்தையும் பேசாதே" என்று கூறிச் சென்றார். மறுநாள் காலையில் சிதம்பரம் என் கையைப் பிடித்து பேசிக் கொண்டிருந்தார். மாமியார் வந்ததும் கையை விட்டுவிட்டார். "புது மருமகள் இப்படி வேலை செய்வதா?" என்று சமாளித்தார். அன்றிரவு மீண்டும் அந்த பெண் வருவதைக் கண்டுபிடிக்க முடிவு செய்தேன். நான் ஒளிந்திருந்தேன். வள்ளியின் சேலையை அணிந்த ஒரு பெண் சிதம்பரம் அறைக்குள் சென்றாள். கதவு சாத்தப்பட்டது. நான் "டீ கொடுக்கிறேன்" என்று கதவை தட்டினேன். உள்ளே பதற்றம். நான் உள்ளே சென்று தேடினேன். ஒரு துணிக்குப் பின்னால் ஒரு கை தெரிந்தது. ஆனால் அவளை கண்டுபிடிப்பதற்குள் சிதம்பரம் என்னை வெளியேற்றினார். காலையில் நான் அத்தையிடம் சென்றேன். "வள்ளிக்கும் மாமாவுக்கும் உறவு இருக்கிறது" என்றேன். ஆனால் அவர் நம்பவில்லை. "அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நீ பொய் சொல்லாதே" என்று திட்டினார். நான் விடாமல், "நான் கண்ணால் பார்த்தேன்" என்றேன். "அத்தை, இதைப் பற்றி யாரிடமும் சொல்லாதே. நான் மாமாவிடம் பேசுறேன்" என்று சமாளித்தார். ஒரு நாள் மாடியில் துணியெடுக்கச் சென்றேன். அங்கு அத்தையும் சிதம்பரமும் இரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அத்தை சொன்னார், "இனி நாம் சந்திக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். மோனிகாவுக்குச் சந்தேகம் வந்துடுச்சு. அவ நம்ம வள்ளியைத்தான் சந்தேகிக்கிறாள். ஒவ்வொரு முறையும் நான் வள்ளியின் சேலையை அணிந்து கொண்டு வருவதால் அவளுக்கு என் மேல் சந்தேகம் இல்லை." நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். என்னுடைய அத்தையா இப்படிச் செய்வது? அவர்தான் சிதம்பரத்துடன் இந்த உறவில் இருந்தார். கோவிலிருந்து வந்த அத்தை எனக்கு பிரசாதம் கொடுத்தார். நான் கோபத்தில் அதை தள்ளிவிட்டேன். "உங்களுக்கு என்ன வேஷம்? எல்லாம் தெரியும்" என்றேன். மகேஷ் என்னை திட்டினார். நான் கோபமாக, "இந்த கேவலமான குடும்பத்தில் வாழ வெட்கமாயிருக்கிறது" என்றேன். மகேஷ் என்னை மீண்டும் அறைந்தார். நான் அழுது கொண்டே, "உங்கள் பெரியப்பாவும் உங்கள் அம்மாவும் தினமும் அறையில் இருக்கிறார்கள்" என்று கத்தினேன். அப்போதுதான் மகேஷ் அமைதியானார். அத்தை வெளிப்படையாகச் சொன்னார், "நீ சொல்வது சரிதான். 10 வருடங்களாக நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். உன் புருஷன் அமைதியாக இருப்பது போல நீயும் இரு. இல்லைனால் அவர்கள் என்னை ஒரு தனி அறையில் அடைத்துப் போட்டார்கள்." மகேஷும் அவர்களோடு சேர்ந்து என்னை மிரட்டினார். வேலைக்காரி வள்ளி கூட அஞ்சி விலகினாள். நான் குளியலறையின் சிறிய துவாரம் வழியாக தப்பிக்க முயற்சித்தேன். ஆனால் சிதம்பரம் பார்த்துவிட்டார். என்னை பிடித்து இழுத்துச் சென்று அடிக்க ஆரம்பித்தார். "வெளியே சொல்லப் போகிறாயா?" என்று கேட்டுக்கொண்டே என்னை கொடுமைப்படுத்த முயன்றார். அப்போது மகேஷ் கதவை உடைத்துக் கொண்டு வந்தார். தன் பெரியப்பாவை கீழே தள்ளினார். சிதம்பரம், "என்னை கையை வைக்க தைரியமா?" என்றார். மகேஷ் கோபத்தில், "என் மனைவியை இப்படிச் செய்ய உனக்கு தைரியமா?" என்று கத்தினார்.
சண்டை முற்றியது. மகேஷ் அருகிலிருந்த கத்தியை எடுத்து சிதம்பரத்தை குத்தினார். சிதம்பரம் இறந்தார். காவலர்கள் வந்தனர். மாமியார் மோனிகாதான் கொன்றாள் என்று பொய் சொன்னார். ஆனால் மகேஷ் உண்மையையே சொன்னார். நான் தான் கொன்றேன், அவன் என் மனைவியை துன்புறுத்தினான் என்றார். மகேஷ் கைது செய்யப்பட்டார். சிதம்பரத்தின் மரணத்துக்குப் பின்னர் அத்தை உண்மையை ஒப்புக்கொள்ளவில்லை. மோனிகா அவரை கேலியாக பார்த்து, இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியவில்லையா என்றார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு மகேஷ் சிறையிலிருந்து வெளிவந்தார். அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து சொந்தத் தொழில் தொடங்கி இப்போது சந்தோஷமாக வாழ்கிறார்கள்.